ஆபிரகாமின் குமாரர்கள். ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். ஆபிரகாமின் சந்ததியாரை தவிர மற்ற சந்ததியார் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கும் சுதந்திரமுமாய் இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான ஜாதியார் இருந்தாலும் ஆபிரகாமின் சந்ததியாரே கர்த்தருக்கு விசேஷித்த சந்ததியாராய் இருக்கிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி அவருடைய சந்ததியாரை தம்முடைய சொந்த ஜனமாக அங்கீகரித்திருக்கிறார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு விசேஷித்த தேசம். ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இஸ்மவேலை விட ஈசாக்கு இளையவனாக இருந்தாலும் இளையவனின் பெயரே இந்த வசனத்தில் முதலாவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் மனைவி சாராள். ஈசாக்கு சாராளின் குமாரன். ஆகையினால் ஈசாக்கின் பெயர் முதலில் வருகிறது. ஆனால் வம்ச வரலாற்றில் இஸ்மவேலின் குமாரரும் ஆபிரகாமின் இரண்டாவது மனைவியும் முதலாவதாக கூறப்பட்டிருக்கிறார்கள். மேசியாவின் வம்ச வரலாறு விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை விட ஈசாக்கு இளையவனாக இருந்தாலும் இளையவனின் பெயரே இந்த வசனத்தில் முதலாவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் மெய்யான மனைவி சாராள். ஈசாக்கு சாராளின் குமாரன். ஆகையினால் ஈசாக்கின் பெயர் முதலில் வருகிறது. ஆனால் வம்ச வரலாற்றில் இஸ்மவேலின் குமாரரும் ஆபிரகாமின் இரண்டாவது மனைவியும் முதலாவதாக கூறப்பட்டிருக்கிறார்கள். மேசியாவின் வம்ச வரலாறு விரிவாக கூறப்பட்டிருக்கிறது.